ஹலோ காய்ஸ் ஹவ் யூ ஆல். ஆக்சுவலி நாட்டு நடப்பு நிறையா இருக்குது. நம்ம நியூஸ் டேக் பண்ணுறதுக்கான காரணமே என்ன? நம்ம முக்கியமான நியூஸஸை பார்க்கணும், நார்மலைஸ் பண்ணணும். நியூஸை கன்சியூம் பண்ணுறது ஏதோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் நியூஸை பார்ப்பாங்க, அப்படி கிடையாது. நியூஸ் வாட்சிங் கேன் பி ஃபன், இட் இஸ் எசென்ஷியல். இன்ஃபேக்ட் ஒரு டேட்டா கூட இருக்குது, நிறையா பெண்கள் வந்து நியூஸை பார்க்குறது இல்லை. ஈவன் தோ எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு ஃபீமேல் ஆங்கராச்சும் இருக்காங்க. ஆனால் ஏன் உமன்ஸ் வந்து நியூஸை கன்சியூம் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு ஐ திங்க் பல்கி சர்மா நினைக்கிறேன், அவங்க தான் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி சேட் திங். ஃபைனான்ஷியல் அண்டு சோஷியல் அவேர்னஸ், உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்கள் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் என்ன இருக்குது, அது ஒரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அது உங்கள் எல்லாருக்குமே தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது, முக்கியமான நியூஸஸ்லாம் அட்லீஸ்ட் என்ன பிட்ஸ் அண்ட் பீசஸாக அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். லைக் சில விஷயங்கள் ரொம்ப மொக்கையாக பேசுனா கால் அவுட் பண்ணலாம், தப்பாக பேசுனா கால் அவுட் பண்ணலாம், சரியான ரிப்ளை சொன்னால் கைத்தட்டி சிரித்து வி கேன் என்கரேஜ் தேம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸ் இருக்குல்ல. எனி டைப் ஆஃப் நியூஸு, அது நேஷ்னல் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் ஆகட்டும். ஸோ நியூஸ் பார்க்குறத நார்மலைஸ் பண்ணணும். அதுவும் இப்போதைக்கு நம்ம வந்து சோகால்டு சொல்லப்படுற லெகசி மீடியாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாட் என்டையர் லெகசி மீடியாஸ் வாட் யூ கால் காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் ஒரு சில இஷ்யூஸை கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்க. பட் வாட் எவர் வி கெட் ஓகே. வாங்க அடுத்த வீடியோ. You're watching Nation Wants to Know and I'm Swati Joshi. நேஷன் வாட்ஸ் டு நோவா, ரைட்ரா. வாங்க இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Well, the controversy around actor politician Kamal Haasan refuses to die down. Now, the Karnataka Film Chamber of Commerce has made its stand clear. They will not allow the release of the film Thug Life in the state until Kamal Haasan issues an apology for his remarks. Okay. My people and Kannada Sangadanagalu ಹಾಗೂ ನಮ್ಮ ಪೊಲಿಟಿಕಲ್ ಲೀಡರ್ಸ್ ಆಲ್ಸೋ ಆಂಗ್ರಿ ಟು ಕಮಲ್ ಹಾಸನ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್. ಸೇ ಟು ಕಮಲ್ ಹಾಸನ್ ಸಾರಿ ಫಾರ್ ದ ಕರ್ನಾಟಕದ ಪೀಪಲ್. ಮೈ ಥಿಯೇಟರ್ ಓನರ್ಸ್ ಅಂಡ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟರ್ಸ್ ಆಲ್ಸೋ ನೋ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್. So what really is the link or the connection between Kannada and Tamil? Is there a common ancestry? There are multiple versions. Was Kannada part of Tamil? Kannada is over 2000 years old. Tamil is more than 2500 years old. டேய், எங்கிருந்து அவங்க ஃபேக்ட்ஸ் நீங்கள் எடுத்துன்னு வரீங்க ப்ரொபகண்டாக்கு? புரியவே இல்லைடா எனக்கு. நேத்தானடா பெரிய லெக்சரர் நடத்தேன் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா என்னன்னு. 5000 இயர்ஸ் சொல்கிறா. And everyone seems to have an opinion. But as per some prominent linguists, Kannada is over 2000 years old. So called as per prominent linguists. Right. Whereas Tamil language is more than 2500 years old. Let's take a look at some more. குறைஞ்சபட்சம் 500 இயர்ஸ்னாலும் அது 5 தலைமுறை. திடீர்னு புது லாங்குவேஜ் 5 தலைமுறை கழிச்சு புதுசாக ஒரு லாங்குவேஜ் உருவாயிடுது. ஒன்றுலேருந்து ஒன்று மறுவை தான் செய்யும். Over 2000 years old, whereas Tamil language is more than 2500 years old. Let's take a look at some more data. As far as Kannada language is concerned, the oldest inscription is Halmidi. As far as Tamil is concerned, the earliest ஏர்போர்ட்டில் பார்த்தீங்களா, ஆர்கியாலஜிக்கல் படி ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஹல்மிடி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, கார்பன் டேட்டிங் என்ன, எப்போ எழுதப்பட்டது அந்த இன்ஸ்கிரிப்ஷன், கார்பன் டேட்டிங் அதோட வாட்ஸ் த பீரியட் ஆஃப் தட் இன்ஸ்கிரிப்ஷன், அதை போட மாட்டாங்க ஏன்னா அது உண்மை தெரிஞ்சிடும்ல. record is in the Sangam literature. Let's move on. Let's take a look at some more data in terms of the common link between the languages. Kannada official language, one of the official languages of India. Tamil official language not just in India but Sri Lanka and Singapore as well. Now, as far as Kannada and Tamil are concerned, they have, as per linguists, come from யோசிச்சு பாருங்க, தமிழ் வந்து ஸ்ரீலங்காலையும் பேசுகிறாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் தமிழ். சிங்கள மாதிரி கன்னடா மாதிரி நாங்கள் வந்து சங்கடா அப்படின்னு புதுசாக லாங்குவேஜ் வச்சுக்கல. அது சிங்கள தமிழ், ஈழத்தமிழ், அவ்வளோதான். சிங்களம் கூட கிடையாது, ஈழத்தமிழ். அது கரெக்டா? என்ன என்ன இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் தமிழ் டிசெண்டன்ஸ் அங்கே போயிருக்காங்க. அங்கே மலேசிய தமிழா, அங்கே சிங்கப்பூரின் தமிழில் தான் இருக்கா நமக்கு தெரியாது. தமிழ் என்னவா மறுவி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் அங்கே போய் பார்த்ததில்ல. தமிழ்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தமிழ் தான் பேசுகிறாங்க. அங்கேயே ஜென்ரேஷனாக இருக்குங்க. இப்போ ஜாஃப்னால தலைமுறை அங்கேயே ஒரு தமிழ் நம்ம வாழ்ந்துருக்கு, வளர்ந்துருக்கு. அவங்க தமிழ் மாறுபடுது, அதுதான் டிஃப்ரென்ஸு. இவங்களுக்குலாம் புரிதல் இல்லைன்னு தெரியல. கடல் கடந்து ஒருத்தன் இந்த ஒரு பாஷை பேசுகிறான், இங்கே இருக்க பக்க ஸ்டேட் பார்டர் தானா ஒரு ஸ்டேட்டு, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போனவன் அவன் எப்போ நம்ம ஊர் பாஷைலேருந்து உருவாகாமல் இங்கேருந்து பேசாமல் கற்றுக்காமல் புதுசாக இங்கே வாயில் சின்னது வானத்து டக்குன்னு குதிச்சு புட்டோ டாவிட்லேருந்து 5 வருஷம் கழிச்சு புட்டோ டாவிட்டோட ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, புதுசாக எப்படி நீ இலக்கணம் உருவாக்கணும், புதுசாக கிராமர் எப்படி உனக்கு இருந்துச்சு, லிட்ரேச்சர் எப்படி திடீர்னு இருந்துச்சு, அவுட் ஆஃப் நவர் இப்படி சொடுக்கப்பட்ட உடனே ஒரு புது லாங்குவேஜ் உருவாக்கிட முடியுமா? Proto-Dravidian, which is the common ancestor of both the languages, but then they went on to grow as separate branches. Now, based on the reactions coming in, because Kamal Haasan has refused to apologize, and there are others who are saying, fact-checking Kamal Haasan, saying that Kannada was never born out of Tamil, and Kamal Haasan has no idea, he should apologize. This is the question that we are asking tonight.
Should Kamal Haasan apologize? And you can have your say register your vote at Times Now social media platform X. Tell us what do you think about this entire debate. Do you also feel that Kamal Haasan should apologize? I will reveal the results right after the debate. Let's open up the debate. Let's go across to our guests. We're joined by Dr. Sudha Halkai of the Bharatiya Janata Party. We have Mr. R. Rajagopalan, senior journalist. Syed Asad Abbas, political analyst, joins us on the broadcast. We have C. Rajashekharan, a lawyer, and America V. Narayanan, also a political analyst. Good evening to all of you. I want to come to you, Asad Abbas, first. Because Kamal Haasan has made it clear he's not going to apologize. He'll only apologize if he is proven wrong. And he feels he will not apologize till he is not wrong. So he's made his stand absolutely clear. Swati ji, I've always believed if there is power, there is responsibility and accountability. Recently, Mr. Kamal Haasan threw light on this controversy and he made a statement that he's not qualified enough to speak about it. Who are the ones who are qualified? Historians, linguists. As a matter of fact, all of them on this respective panels today, I'd like to plead to them to bring out one source in Kannada history, in Tamil history, or the Proto-Dravidian language history that Kannada is born out of Tamil. This statement is flawed, incorrect, and historically inaccurate. When I did my own research from the last 3 days, I was previously on your show as well. Few words of Tamil vocabulary have been incorporated in Kannada. But does that mean that Kannada is born out of Tamil? ஏதோ ஒரு வார்த்தைகள் இல்லை, அதுதான் ஒரு லாங்குவேஜோட அடிப்படை. என்ன நவுன்ஸு, கிராமர், சின்டாக்ஸு, தமிழோட சின்டாக்ஸ். இப்போ ஆக்சுவலி இது வந்து ஃபேக் ஐடி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ ஷி வெண்ட் தேர், அவள் அங்கே போனாள். ஷி வெண்ட்டுங்கிறது வேர்பு, போனாளுங்கிறது வேர்பு. ஷி வெண்ட் தேருங்கிறது எங்கே இருக்குது? அவள் அங்கே போனாள், கடைசியாக வருது எங்கே இருக்குது? அதுவே அந்த கிராமர் இருக்குல்ல, அந்த சின்டாக்ஸு, அது அப்படியே கன்னடாவுக்கு, அது கன்னடா லாங்குவேஜில் போட்டிருந்தாரு. ஏதோ ஹாலித்தே அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த வேர்பு, அந்த சின்டாக்ஸ், அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற சென்டென்ஸ் கொடுத்தது எப்படின்னா அப்படியே தமிழோட மாதிரி இருக்குது. நீ நம்புறியோ இல்லையோ, 5000 வருஷமோ 3000 வருஷமோ 5 தலைமுறை டிஃப்ரென்ஸ் இருக்குது. 500 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு லாங்குவேஜ் உருவாகி இன்னொரு லாங்குவேஜ் உருவானதுக்கு. பேசிக்கான நம்பரை எப்படி நேம் பண்ணுறீங்க, உங்கள் உடல் உறுப்பை எப்படி நேம் பண்ணுறீங்க, அடிப்படை இதுதான் அடிப்படை. இதிலேருந்து தமிழ்லேருந்து எடுத்துகிட்டு சமஸ்கிருதத்தோட கலந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜை உருவாக்குறது தப்பு கிடையாது, அது உங்களோட உரிமை. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இங்கிலீஷ் கூட கலந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம், அது வேறு. ஆனால் ரூட்டுங்கிறது எங்கே இருக்குது? புரோட்டோ திராவிடன்றாங்க. புரோட்டோ திராவிட ஆக்சஸ் எங்கே வந்துச்சு உங்களுக்கு? அந்த புரோட்டோ திராவிட லாங்குவேஜில் ஓல்டஸ்ட்டு தமிழ்னா, புரோட்டோ திராவிடம் ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அதுக்குன்னு ஒரு கிராமர் கிடையாது, அது ஒரு தனி லாங்குவேஜே கிடையாது, இட்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு மொழி தமிழ். அதுலேருந்து தான் மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் பிறந்திருக்கு, வளர்ந்துருக்கு. அது எப்படி அந்த லாஜிக் உங்களுக்கு புரியாமல் இருக்குது? அது புரியலடா. சீரியஸாக கைண்ட் ஆஃப் ஃபெட்டப்பே ஆகிட்டேன் நான். எனக்கு புரியவே இல்லை. ஒரு புரோட்டோ திராவிடங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர். அது உருவான மொழி தமிழ். அந்த லாங்குவேஜ் உருவாகி 500 வருஷம், கிட்டத்தட்ட 5 தலைமுறைக்கு அப்புறம் உருவானது கன்னடா. அதில் இருக்க நவுன்ஸு, என்னோட வார்த்தைகள் எல்லாம் சேமாக இருக்குது, கிராமர் சேமாக இருக்குது, அந்த சின்டாக்ஸ் சொன்னது சேமாக இருக்குது. சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே வேறு மொழிகளோட கலந்தாலும் அடிப்படை பேசிக் போன் ஸ்ட்ரக்சரே தமிழ் லாங்குவேஜ்லேருந்து தான் இருக்குது. ஏன்னா தமிழுங்கிறது ஒரு லாங்குவேஜ், புரோட்டோ திராவிடங்கிறது ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இட்ஸ் குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் தான். திராவிட லாங்குவேஜும் சவுத்து சொல்கிறாங்களே, அது புரோட்டோ திராவிடங்கிறதும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அப்படி தனி லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, அதில் உருவான பேசக்கூடிய ஒரு மொழி தமிழ். அதில் இருக்க மொழியில் இருக்க வார்த்தைகள் அப்படியே எடுத்துக்கிட்டு கன்னடா பேசுகிறாங்க. ஆனால் இது ரூட் இங்கேருந்து வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் என்னன்னு எனக்கு புரியல. Have been incorporated in Kannada. But does that mean இதே மாதிரி தான் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இன்கார்பரேட்டட் இன் கன்னடா. ஆனால் பிஎம் வந்து சான்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரல. இன்ஃபேக்ட் இங்கே இருக்க ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. இந்த அம்மா இவங்க வந்து ப்ரோ கன்னடிஸ்ட். அவங்க சொல்கிறாங்க சமஸ்கிருதம் வந்து தமிழ். இப்போ ஒரு ஷோ பார்த்தால, வேறு ஒரு டிவி டைம்ஸ் நோன் தானே, இல்லை சீன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் அண்ட் கன்னடா உருவாச்சுன்றாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. தமிழ்லேருந்து உருவாச்சு சொல்கிறது அவங்களுக்கு அஃபென்சிவாக இருக்குது. தே ஃபீல் இட்ஸ் அ டெரிகேட்டிவ் தட் நம்ம லாங்குவேஜ் தமிழ்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு டெரிகேட்டிவாக இருக்குது. சான்ஸ்கிருதம் வந்தால் பெருமையாக இருக்குது, இட்ஸ் அ டிவைன் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். இது ஹிப்போக்ரஸியாக இல்லையா? இண்டிபெண்ட் லாங்குவேஜ், சுயமாக அதுக்குன்னு தனிச்சியாக இருக்கிறது தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸே கொடுப்பாங்க. பானட் ஆஃப் சான்ஸ்கிரிட் எதுக்கு முதல்ல ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுக்கணும்? ஐ திங்க் நிறைய லாங்குவேஜ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸே அடையலன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். வேர்ல்டு வைடில் லிங்குவிஸ்டிக்கில் தமிழ் இஸ் அ வேர்ல்டு ரினவுண்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஆனால் எந்த லாங்குவேஜுக்குமே அந்த கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் மற்ற எந்த இந்தியன் லாங்குவேஜஸுமே கிடையாது. accurate?
When I did my own research from the last 3 days, I was previously on your show as well. Few words of Tamil vocabulary have been incorporated in Kannada. Okay. But does that mean that Kannada is born out of Tamil? Absolutely no. And here is my statement as a Kannadiga all my life and a proud Indian that Mr. Kamal Hassan has agreed he's not qualified on the statement. So therefore, he must come out in the open and say that he was overriding on his emotions and he must apologize to all the over 6 crore Kannadigas and put this controversy to its rest. The fact of the matter is, Kannada as a language is a Proto-Dravidian language with its own independent history, culture and literary tradition. The So father why of do you think, Kannada Mr. Abbas, has that been Kamal Hassan Nagavarma, made that King statement and he's Nupatunga. sticking Just to 10 his seconds, Swati ji. No, I'm asking you a follow-up question. Why do you think that Kamal With its own independent history, culture and literary tradition. The So why father do you of think, Kannada Mr. Abbas, has that been Kamal Hassan Nagavarma, made that King statement and he's Nupatunga. sticking Just to his 10 stand? seconds, Swati ji. No, I'm asking you a follow-up question. Why do you think that Kamal Hassan made that statement? He's still sticking to his stand. He's saying, I'm not going to apologize. I said whatever I said is only out of love. The fact is, we understand that out of love you make certain statements. But in the same statement, Mr. Kamal Hassan has stated that he's not qualified enough. Therefore, what he said was, my language, my family, my pride, my culture is Tamil. And he looks at Shivraj Kumar, actor from Karnataka, and says, your language is born out of my language. This is false, untrue, inaccurate, and absolutely wrong. Okay. No Let me bring in linguist- Mr. This is false, untrue, inaccurate, and absolutely wrong. Okay. No Let me bring in linguist, Mr. Rajashekharan. no historian will Okay, no accept it. historical facts or data to back the statement. Kamal Hassan is not an expert. Some are also saying in the BJP this is an attempt to only create divide, to drive a wedge between states and languages. Mr. Rajashekharan, how do you respond? Swati, good evening to all in the panel and your viewers throughout the world. Yadum Mure Yavurum Kelir. This is the famous quote made by Prime Minister Modi referring to Tamil poet Kalyan Pungurunar. Means it's the answer to every question which you are raising in this debate. Tamil is the oldest language. Tamil is the father of all Dravidian languages. And Tamil being being a Tamilian No, sir. and I Allow tell him you, to make a point. I Mr. tell you, Abbas, please, allow him to finish. Swati, see, I especially, and we as Tamilians have always been friendly, accommodative, and very concerned towards all the states which is in the southern part of the country, which is the South India. See, for example, we Tamilians have made a Kannadiga, J. Jayalalitha, the Chief Minister of Tamil Nadu, and we Tamilians have made MGR Malayali to be the Chief of Tamil Nadu. And can this happen in Karnataka? Can a Tamilian become a Chief Minister of Andhra Pradesh? Can a Tamilian become a Chief Minister of Kerala? Never. So But what does see that how have to do with magnanimous- whether Kannada was born out of Tamil or not? அதாவது இன்க்ளூசிவிட்டிங்கிறது ஒரு விஷயம். இப்போ ஒடியாவில் வந்து ஒடிஷாவில் ஒரு எலெக்ஷன் ரேலி அப்போ பிஜேடி ஜெயிச்சதுன்னா ஒரு தமிழை வந்து இங்கே ஒடிஷா வாழும் அதை நீங்கள் விடலாமான்னு கேட்டார். இன்க்ளூசிவிட்டி எங்கே? அந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு யார் அக்கௌண்டபிள் ஆக்கப்பட்டா? யூ ஹாவ் டு மேக் சர்டன் பிடிச்சி அக்கௌண்டபிள். அது இப்போ ஹேட் ஸ்பீச்சில் ஏன் ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? ஒரு ஸ்டேட்லேருந்து இந்த மொத்த நாட்டுக்குமே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறப்ப, ஒரு மொத்த ஒரு யூனியனுக்கோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு மினிஸ்டர் ஆகிறப்ப, ஏன் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? அதில் என்ன இருக்குன்னு எப்படி சாதாரணமாக பேசுகிறீங்க? அது ஒரு இன்க்ளூசிவிட்டியில். இப்போ எங்கள் ஊரில் மட்டும் இல்லைன்னா இல்லை, எங்கள் ஊர்லேயும் இங்கே வந்து தமிழர்கள் தான் தமிழரை ஆழ வேண்டும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இஃப் யூ ஆர் ஃபார் த பீப்புள் வில் ஓட் ஃபார் யூ கைஸ். சிம்பிளஸ். அதுக்கு தான் டெமோக்ரஸி. உன் ஐடியாலஜி என்ன மக்கள்கிட்ட முன்னிறுத்துற, வாட் ஆர் யூர் எலக்டோரல் ப்ராமிசஸ், அது அவங்களுக்கு தேவையா இல்லை, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். சிம்பிள் இஸ் தட். இங்கே வந்து இன பெருமை, மொழி பெருமை, மாநில பெருமை, அந்த ஸ்டேட்னு ஒருத்தர் இங்கே வரலாமான்னு கேட்குறது. கர்நாடகாவில் வந்து இங்கே இருந்துட்டு இங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்கே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிட்டு இங்கே சம்பாரிச்சிட்டு நீங்களாம் வெளிலேருந்து வந்தவங்க, நீங்களாம் கன்னடா பேசாமல் உங்களுக்குலாம் என்ன இதுன்னு கேட்குறது. யூ டோன்ட் ஹாவ் டு பி ஸோ யூனோ. ஒன்றே அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்லி ரொம்ப இப்போ கிரிட்டிசிசமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு இருக்குது, கழிவு ஊற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா என்ன? அதிகமாக இங்கே எல்லாருமே கன்னட மொழிக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையுது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுத்து கன்னட மொழியில் பேச எஃபர்ட் எடுங்க. இல்லையா, கன்னடாவில் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் பேசிக் கன்னடாக்குன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் அந்த கோர்ஸ் வழங்கப்படும். அது நீங்கள் படித்து கிளியர் பண்ணால் கன்னடாவில் ஒரு ஜாப் இருக்குது. இதை பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்டிவாக குறைஞ்சபட்சம் பேசிக் லெவல் கன்னடா வச்சும் மற்ற மொழியில் இருக்கவங்க பெங்களூர்லையோ கர்நாடகாவிலோ ரெசிடாகணும்னு நினைக்கிறவங்க, வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை கற்றுக்கணுங்கிறத ஒரு தேவையாவோ அது ஒரு சஜஷனாகவோ வைக்கலாமே தவிர, நீலாம் இங்கே தானே இருக்க, அவனுக்கு என்ன கேடு, பேசுது, அடிக்கிறது, உடைக்கிறது, பேங்க்கில் போய் கத்துறது. அங்கேயும் ஒரு சாவனிசம், நான் ஹிந்தி தான் பேசுவேன், பேங்க்கில் நான் ஹிந்தி தான் பேசுவேன் அப்படின்னு அங்கேயும் ஆட்டோ ரிக்ஷா எல்லார்ட்டையும் சாவனிசம்ஸ். இவங்களாம் நமக்கு சாவனிசம் பற்றி கிளாஸ் இருக்காங்க. அது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது.
இன்க்ளூசிவிட்டின்னு ஒரு முக்கியம். இப்போ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் அங்கே இந்த டிபேட்டில் ஒவ்வொருத்தவங்க பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் பேசுங்க. இப்போ ஒருத்தர் அவர் பேரை போட்டு என்ன ப்ரொஃபஷன்னு போடுறாங்களே. இப்போ ஸ்வாதி ஜோஷிங்கிறவங்க ஒரு ஆங்கர், அவங்க ஆங்கர் எங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல அவங்க ஜேர்னலிசம் படித்தாங்க? சோஷியோ பொலிட்டிக்கல்னா என்ன, இன்க்ளூசிவிட்டினா என்ன, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டினா என்ன, அதை போடுங்க. எந்த இடத்துல ஜேர்னலிசம் படித்தாங்க? அது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜாக இருக்கலாம், ஹார்வர்டாக இருக்கலாம், ஏன் இந்தியன் ஏதோ ஒரு இந்தியன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். எங்கே நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சிங்க? யுவர் ஜேர்னலிசம் ஷுட் பி கொஷின், ஷுட் பி கால்ட் அவுட். அப்போ தான் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜேர்னலிசம் வரும். வாங்க அடுத்தது போவோம். No, I'll tell you. And can this happen in Karnataka? Can a Tamilian become a chief minister of Andhra Pradesh? Can a Tamilian become a chief minister of Kerala? Never. So what does that have to do with whether Kannada was born out of Tamil or not? No, I'll tell you. You have to allow me to finish my whole conversation. If you heckle me, I cannot. Nobody is heckling you, sir. Nobody is heckling you. Go ahead. No, please, Swati, please understand. See, I have lot of political difference with Kamal Haasan, but as far as this issue, Kamal Haasan was right. If he apologizes, it is an insult to we Tamilians throughout the world Tamil diaspora, because Tamil, which is known as the oldest language, and we follow, we are from the clan of Kiyadi, which is the oldest race of the Indian culture, in the world culture. So, being so, what Kamal Haasan has said is not to hurt the sentiments and the feelings of. But there are people who are saying that their sentiments have been hurt, Mr. Rajashekharan. How can you just dismiss them, and how can you claim that what you know is the only truth? There are a lot of linguists who are saying that Proto-Dravidian is the common ancestry for both Kannada and Tamil. புரோட்டோ திராவிடன் ஒரு ரேஸ் இருக்கா? மனித இனத்தில் புரோட்டோ திராவிடன் யாரான ஒரு ரேஸ் இருக்கா? ஒரு மனித இனம்னு ஒருத்தன் இருந்தால் தான் அவன் எந்த மொழி பேசினானே வரும். புரோத்ரோ டிராவிடுங்கிற ஒரு லாங்குவேஜே கிடையாது. இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர், இட்ஸ் அ கிளப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் ஒரு குழு, ஒரு குழுமம். இது எல்லாத்துக்கும் வார்த்தைகளும் கிராமஸும் ஒற்றுமையாக இருக்குது. அந்த புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜஸில் முதல்ல உருவான மொழி தமிழ். உனக்கு புரியுதா? இல்லை நீ புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிகிறியா? ரெண்டு தான், இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓல்டு ரேஸு அது இங்கேயே இருக்குது, அதுக்கான ஆர்காலஜிக்கல் சர்வே இருக்குது, லிட்ரேச்சர் சர்வே இருக்குது. நீ எந்த அடிப்படையில் சொல்கிறன்னு ஒரு கேள்வி எப்படி வரும்? நீ சொல்கிற அவனுக்குன்னு ஒன்று தனிப்பார்வை இருக்காதா அப்படின்னு. சீரியஸ்லி போங்க. Just shows how hypocrite certain people are. அவ்வளோதான். Truth. Have been heard, Mr. Rajashekharan. How can you just dismiss them, and how can you claim that what you know is the only truth? There are a lot of It's not what he knows. What he's stating is a fact. Tamil race is the oldest race in the Indian subcontinent. linguists who are saying that Proto-Dravidian is the common ancestry for both Kannada and Tamil. Absolutely. See, Tamil and Kannada is almost the same. When you the phonetics, I'll tell you, ba, va, po, go, illi ba, come here, inge va. That's because there's common ancestry. So there's word formation is also same to an extent. They're coming from a common ancestry, which is Proto-Dravidian. No, that is what he was trying to say. It has been misconstrued and it's been blown out of proportion and saying that he has insulted. No. See, my point is. No, I think it was very clear. Can I come in now, People don't agree with you on the panel. Mr. Rajagopalan, is that what has happened? That his statement has been misconstrued? Can I come in? Let Kamal Haasan say that. Why should Rajashekharan say it? The controversy will end. And second thing, Dasavatara, a picture Mr. Kamal Haasan shot, and it created a lot of commotion within Tamil Nadu. Jayalalitha banned it. This type of, Kamal Haasan is a controversial figure. And second thing, he just became the member of parliament. நீங்களா அப்புறம் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க தம்பி, தலைவா சீனியர் ஜேர்னலிஸ்ட். நீ எங்கே ஜேர்னலிசம் படிச்ச அதையும் கொஞ்சம் சொல்லுப்பா. ராஜகோபாலன், நீ எந்த இடத்துல பண்ணி ஜேர்னலிசம் படிச்ச அதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. This type of, Kamal Haasan is a controversial figure. And second thing, he just became the member of parliament thanks to DMK support. My question is simple, Swati. Why Rahul Gandhi is silent? Why MK Stalin is silent? He should come out openly, because Rahul Gandhi is also a decisive personality. He is supporting this. He is anti-Karnataka, pro-Tamilian. If it is so, he should prove that. சார், உங்கள் ஜேர்னலிசம்க்கு தனியாக நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியாக நடக்கலாம் சார். ராஜகோபாலன் ஜேர்னலிசம்னு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சு நீங்கள் தனியாக யூனிவர்சிட்டியாக உருவாக்கலாம் சார். அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் ஜேர்னலிசம். எப்படி ஒரு வியூஸ்லாம் உங்களுக்கு வருது பா? வாவ். This. He is anti-Karnataka, pro-Tamilian. If it is so, he should prove that Kamal Haasan's statement is wrong. Can Rahul Gandhi say this? Can MK Stalin say this? Can Congress leaders in Tamil Nadu say this? Therefore, it created a controversy. My simple understanding is polls are nearing in Tamil Nadu another 6 months.
This type 6 of months. controversies is not going to help the No, but Tamil தலைவன் சீனியர் ஜேர்னலிஸ்ட் 6 months. What is your view on the statement? Was Kannada born out of Tamil? Because Mr. Kamal Hassan says, I'll not Kamal Hassan apologize. is wrong. Mr. Kamal Hassan is wrong. Mr. Kamal Hassan should apologize. Okay. Mr. America Narayanan, why are the top leaders holding their silence? Now, Mr. Rajgopalan believes that there was a reason this controversy was created. Language and politics is being mixed. First thing is BJP, as usual, and BJP supporters, as usual, are trying to make a mountain out of a mole and trying to divide the country. The Tamil saying, which is accepted, none other than our Prime Minister, which says, Kal tondri man tondra kalatte mun tondriya mootha Tamil. It's so ancient, it says even the stone and other things came to that. Now, leaving that roles aside, the Prime Minister of India, he talks about Congress. The Prime Minister of India has accepted between Sanskrit and Tamil, which are two ancient languages. Tamil has come in first. He has said so. The bottom line is, the factual thing is, Tamil is one, or really the ancient language of India, number one. And you yourself have said, the other languages have come past that. Tamil had a significant, as being the first one in the family, has a significant influence on other Dravidian families. Now, it's okay. For example, a lot of people don't accept, the people who believe in religion says that when the Darwinian theory said that we all came out of monkeys, they said, no, it has come out of God's thing. The science proves it. So you அமெரிக்க நாராயணன்டா இங்க இருக்கிற ஒருத்தன் தெளிவா பேசுறான். இவன் ஒருத்தன் தான் என் தலைவன் தான் இங்க இருக்கிறதுலே படிச்சு ஓரளவுக்கு அறிவை யூஸ் பண்ணி ஒருத்தன் தெளிவா பேசுறான். குரங்குல இருந்து வந்தா அவங்க ஏத்துக்க மாட்டானுங்க. நாங்களாம் இங்கேயே நம்ம ஊர்ல ஒரு கூட்டம் இருக்குல்ல, நாங்க வந்து நெருப்புல இருந்து வந்தவங்கன்னு. அந்த மாதிரி இங்க இருக்கவங்கலாம் மனிதன் ஒரு குரங்குல இருந்து எவல்யூஷன் ஆகி வந்தான். ஒரு மனிதனுக்குன்னு ஒரு it takes a certain age and evolution to be to a living being to take a human formங்கிறத ஏத்துக்க மாட்டானுங்க. கடவுள் இருந்தார், கடவுள் படிச்சார், அதான் நம்ம அங்க இருக்கோம். வாவ், ஜஸ்ட் வாவ் 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 ப்ராவ் ப்ராவ் ப்ராவ். நான் திரும்பி இதை கண்டிப்பா பார்க்க போறேன். செமையா had பேசினாப்ல. a significant, as being the first one in the family, has a significant influence on other Dravidian families. Now, it's okay. For example, a lot of people don't accept, the people who believe in religion says that when the Darwinian theory said that we all came out of monkeys, they said, no, it has come out of God's thing. But the science proves it. So is in this very historical and archaeological and linguistic clearly know Tamil is more ancient than any other southern languages and even northern Okay, it may languages. be more including ancient, Sanskrit. but like I said, Our Prime prominent Minister linguists himself has have accepted it. said that they came from a common ancestry, but they grew as separate branches. I will come to you, sir. But they grew as separate branches. That's what prominent linguists are saying, sir. I agree with you that they grew separately. But the influence on Tamil is there on the other languages because it has come first. Yes, so there are a lot of common words in a lot of languages. Does that mean that all these languages were born out of other languages? பேச விடுமா? People are trying to create an emotional. Well, let's just be very sterile about this. Okay. And we all know Tamil is more ancient than anything else. Prime Minister himself has accepted it. Number two, But Congress nobody does is not have to say contesting that Tamil anything. is an ancient language, the oldest It is living more language. ancient than Nobody is contesting Sanskrit. that. The whole problem is when Kamal Hassan says that Kannada was born out of Tamil. That's what the Kannadigas have been I heard. think- Now, one second, sir. You are saying that the BJP is the party that's trying to create a divide here, whereas the Chief Minister of Karnataka, Mr. Siddaramaiah, responded. இப்பதான் நினைச்சேன் டைம்ஸ் ஸ்டாரோட நல்லா சூப்பரா டிபேட் நடத்துறாங்க. வந்துச்சு பாரு ஒரு சிங்சாக்கு. சூப்பரா அடிக்கிறீங்களே சிங்சாக்கு, சிங்சாக் அடிக்கிறீங்க. எப்படி இதெல்லாம் முடியுது? You are saying that the BJP is the party that's trying to create a divide here, whereas the Chief Minister of Karnataka, Mr. Siddaramaiah, responded to Kamal Hassan's statement saying that, Kamal Hassan is unaware about history. He does not know historic details, and that's the reason why he's making the statement. Let me bring in Dr. Sudha Halkai. Dr. Sudha Halkai, the BJP is only looking for an opportunity to divide. That's the allegation. Swati, it is not the question of BJP or Congress or any other party in Karnataka today. This is the question of the sentiments of all we Kannadigas in Karnataka. See, what he has told is Kannada is born out of Tamil. So let me not say somebody is born to somebody. We cannot give such a vague comment like that. Let me tell you what Mr. Kamal Hassan is today. He is a star today. It is because of the audience. And it is his due respect to respect the sentiments of the people and the audience of the Karnataka. Being an artist, he has to be a cultural ambassador to the different states. What I have seen the nature of Mr. Kamal Hassan since many years, he is so insensitive. There was a liquor scam and some around 60 to 65 people had died in Tamil Nadu, and he had given a very insensitive statement then also. I was thinking how inhuman is that guy. And now also he has given this insensitive statement. And
it is like he's not ready to apologize for that. Being a good human being, it is the duty of any of us being when we are in the public sector to apologize to the people when their sentiments are இப்போ மாரல் லெக்சர் எடுத்துனுக்குறாங்க மேடம் வந்து ஏன் கனடால இருந்து தமிழ் உருவாகல எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க, பிஜேபி எப்படி எதிர்க்குது, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேடம் அங்கே சொற்பொழி வாட்டுற மேடம் அங்கே அதை இசைஞ்சு அப்படியே ரசிச்சு கேட்க வாவ் 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 என்ன ஹார்மோனியஸ் he's not doing that, and he's been promoted to the upper house by the DMK. Promoting such insensitive people to such a higher position is absolutely worrying, I believe. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோ இல்லை இங்கே இருக்கிற ஒரு ப்ரோ கன்னடிகா நான் சொன்னல அதெல்லாம் அர்பன் சிட்டிஸில் தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியும், ஜெர்னலிஸ்ட்லாம் தெரியவே தெரியாது. அவங்க சொல்கிறது ஓ அப்படியான்னு கேட்டுன்னு இருப்பாங்க. அதுவே அது கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு வந்து குறுக்க ஊண்டினே இருப்பாங்க. ஒன்று நீ யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கணும், இல்லை எல்லாரையும் குறுக்க உனக்கு தெரிஞ்சது நீ பேசினே இருக்கணும். கரெக்டா? எங்கடா ஜேர்னலிசம் படிச்சிக்கிறீங்களா? எனக்கு புரியலடா. எனக்கு உன் இன்ஸ்டியூஷன் பேர் போட தாண்டா தெரியும் நீங்களா எங்கே படிச்சிங்க என்ன பண்ணீங்க அங்கெல்லாம் நம்மளாம் படிச்சிங்களா இல்லையா எல்லாம் அப்போ தானே தெரியுமோல. This has to be thought twice. And let me tell you something. The Karnataka government has filed FIR on some 2 to 3 people who are agitating on this issue, and it is showing one lip sympathy over here. Again, it is supporting the DMK as it has supported during the water crisis, and it has diverted the water to the Tamil Nadu. It is doing the same thing over here now. So we Kannadigas, we are against the statement of Kamal Hassan. Let me bring in Mr. Abbas. Mr. Abbas, Also they are against the statement of or decision of Karnataka sharing water to Tamil Nadu. அதானம்மா படிச்சா தானே தெரியும் யூஎன்லானா என்ன வாட்டர் ட்ரீட்டினா என்ன ஏதாவது படிச்சிருக்கீங்களா இல்லையாடா நீங்களா பொலிட்டிஷியன்ஸ்லாம். Rajagopalan ji asked a pertinent question, a very important question. Why are the top leaders holding அதுல அடுத்து their ராஜகோபாலன் silence போயிட்டாங்க. வாவ் while a film is being targeted? The fact of the matter is, Swati ji, be it Siddaramaiah, the Honorable Chief Minister of Karnataka, where this issue has been created with the language of Kannada, was the first one to state that Mr. Kamal Hassan is unaware of Kannada language and its history. Therefore, subsequently, Mr. Kamal Hassan himself admitted that I'm not qualified enough. We actors are not qualified enough. So therefore, if you look at it, Mr. அவன் சொன்ன பாயிண்ட்டே 4 சொல்லுங்கிறான். மேடம் அப்படியே கேட்டுன்னு இருப்பாங்க. ஓஹோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஓஹோ okay Kamal Hassan has agreed. Now Rajshekaran ji has made a point, Narayan ji has made a point that Tamil is the ancient language. Yes sir, kudos and salutes to my Tamilian brothers who are so kind to have other leaders heading the state. Fantastic sir. I have Tamilian friends in my neighborhood and I love them sir, no doubt. Your language is an ancient language and a great language. I'm a fan of Thiruvalluvar Thirukural and I can say Selvathul Selam Sevichalam Achalam Selvathul Yalam Talai. But the fact is my language of Kannada born out of your language of Tamil? Absolutely no sir. Go read history, go read linguist, go meet historians. Thiruvalluvar Thirukural did not say that. Nagavarma is the father of Kannada language. Nrupati King is the father of Kannada language. Kuvempu, Rashtrakavi Kuvempu. Okay, Mr. Narayanan wants to come in. He wants to counter you. Mr. Narayanan, Asad Abbas is saying since Kamal Hassan himself has admitted that he's no expert, just apologize and move on. There's no need for apology, mainly because, one, I think when somebody says, my mother is so beautiful, it doesn't mean your mother is ugly. I think it shows the inferiority complex of some of the people, and those people who are trying to divide. Guys, நான் முடிவே பண்ணிட்டேன் guys. அமெரிக்க நாராயணன் தான் கரெக்டான ஆள். நம்ம என்னென்ன பேசணுமோ நம்ம மைண்டில் என்னென்ன லாஜிக்கல் கொஷின் தோணுச்சோ எல்லாத்தையும் அழகாக சொல்கிறாப்புல. ஐ திங்க் வி ஷுட் ஃபாலோ ஹிம் மோர் க்ளோசர்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே சொல்கிறேன் பாருங்களேன். மக்கள் இப்போ எப்படி வந்தாங்க, உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டை பற்றி என்ன புரிதல் இருக்குது, இப்போ லாஜிக்கல் கொஷின் இருக்குது, என் அம்மா அழகுனா உங்கள் அம்மா அசிங்கம் கிடையாதுடா அப்படின்னு இருக்கிறதுல மோஸ்ட் சென்சிபிள் டாக் நான் இந்த மொத்த டிபேட்லேயே பார்த்தது நாராயணன் மட்டும்தான். Need for apology, mainly because, one, I think when somebody says, my mother is so beautiful, it doesn't mean your mother is ugly. I think it shows the inferiority complex of some of the people, and those people who are trying to divide the country. Let's move on. Absolutely not. It shows the inferiority complex. I think your mother is as வேற லெவல்றாடே உங்க ஐயால போட்டா போற பாம வேற லெவல். the inferiority complex of some of the people, and those people who are trying to divide the country. Let's move on. Mic drop moment. I think your mother is as beautiful as my mother. And That's not what he said. No, but that's not what he said. And I While he was taking pride in his language, like every other individual should do, take pride in your language, your culture, your tradition. But that does not give you the right to make statements that hurt the sentiments. மேடம் இப்போ எவ்வளோ நேரம் மற்றவங்க பேசுகிறப்ப பேசியிருந்தாங்க, அமெரிக்க நேரம் பேசுகிறப்ப எவ்வளோ நேரம் பேசியிருந்தாங்க. சிம்பிள் இஸ் தட். இட் ஷோஸ் ஹவு பயஸ் திஸ் ஆல் டிவி சேனல்ஸ் ஆர். திஸ் இஸ் வாட் வி ஆர் காலிங் அவுட். இதுதான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணி இதெல்லாம் இந்த சேனலில் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. வி ஆர் ஷோயிங்
நார்மலைசிங் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தது இப்படி தான் கன்சியூம் பண்ணணும். வி ஆர் நார்மலைசிங் நியூஸ் கன்சப்ஷன் ஈவன் தோ இட்ஸ் as fucked up as this is. People who speak a completely different language. That's where the objection is. Mr. Narayanan, that's where the objection is. No, his intention, he has made it very clear. His objective is not hurt others. He looks at everybody as brothers, and that's it. But yet he's refusing to apologize. Your objective Yet refusing to apologize. Of this, and there's no reason for apology. Okay, Sudha Halkai, there's no reason for apology. Then Mr. Rajagopalan, there is no reason for apology. Yeah, there is no reason for apology because his political mileage is more than the sentiments of the people over here. This is what I'm saying, and he's a very insensitive person, as I've told earlier also. Both Kannada and Tamil are derived from the Sanskrit, and Kannada is a Brahmi language. There is no second question. He talking about Kannada. She could have told 1,000 things about Tamil. We do respect Tamil because both are culturally rich heritage. They have got more than 2,000 years of background they have got. We wouldn't have commented anything on that. But then he's saying that Kannada is born out of Tamil. Who gave him the rights to say so? Okay. Has he done research on that? Mr. Rajagopalan, is there a hidden agenda? Is there a motive behind making such statements while promoting a film? Swati, there is a hidden agenda. It's a commercial proposition. He wants his film to get more money. சார் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு சான்ஸ்கிரிட்லேருந்து தான் கன்னடா வந்துச்சுன்னு மேடம் இங்கேயும் வந்து பேசுகிறாங்க. அப்படியே கடந்து போகிறாரு. ஆமாம், சான்ஸ்கிரிட்லேருந்து தான் கன்னடா வந்திருக்கும், தமிழ் வந்திருக்கும். ஆமாம் ஆமாம். Simple as that. But Kamal Haasan is a very popular actor. Why would he want to do that? No, because of his age. He started to blabber. He started to confuse himself. And second thing, Narayanan was telling, let us move on. Why should Siddaramaiah is not moving on? He should advise Siddaramaiah. Congress Chief Minister is talking the controversy further. Therefore, my understanding is simple. Mr. Kamal Haasan, having become elected as a member of parliament, he should apologize and end the matter. Otherwise, Kannada will create more controversy. Tamil men in Karnataka will face immense problem. Let us not create division. Okay, let us not create division, Mr. Rajashekharan. Swati, I think we are reading too much into it, and we are trying to blow it out of proportion. Fact of the matter is, see, what Kamal Haasan as an actor turned politician speaks is not the voice of Kannadigas, neither the voice of Tamilians. It is his opinion. He is entitled for that. But he is going to soon make an entry. But he is going to soon enter Rajya Sabha, sir. Swati, see, please, I'll tell you, being a proud Tamilian, a patriotic Indian, I strongly opine that whatever Kamal Haasan has spoke is the fact, is the truth. Okay. Tamil is the oldest language, and all the other languages are not as old as Tamil. Okay. That is what we are trying to wrongly interpret. Okay, it is being misinterpreted. Mr. Abbas, Mr. Rajashekharan is saying that you are misinterpreting what Kamal Haasan said. I plead, my dear Anna, my dear Thambi, Mr. Rajashekharan Anna, kindly go and watch the clip. What Kamal Haasan has said categorically clear. He didn't say Tamil is the ancient language. He said my pride, my family, my culture, my language is Tamil. And he looked at Mr. Shivraj Kumar, a Kannada actor, and he said, your language is born out of my language of Tamil. He has indeed flawed. He has made a statement which is factually, linguistically, historically inaccurate. Okay, so divided house. Keep your ego aside. Sayyid Abbas, Mr. Rajagopalan and Sudha Halkai believe that Kamal Haasan should apologize, whereas Mr. Rajashekharan and Mr. Narayanan are supporting Kamal Haasan. They're saying there is nothing for Kamal Haasan to apologize. There are those who are saying he's hurt the sentiments of Kannadigas. He has mocked Kannada language. He's insulted Kannada language. Whereas Kamal Haasan says said whatever he said was out of love, and his statement has been misinterpreted according to many. Sudha Halkai and gentlemen, thank you very much for joining us on the broadcast. Thank you for your perspective. Let's now take a look at the results. This is the question we asked. Should Kamal Haasan apologize? No, 81%. Haasan apologize, and as per the poll on social media platform X, 18.9% people have said yes, he should apologize, whereas 81.1% people believe Kamal Haasan should not apologize. With that, the wrapping up the edition of Nation wants to know. There's a lot more lined up on the பரவாயில்லடா, இதெல்லாம் நீங்க மேனிபுலேட் பண்ணாம அப்படியே போட்டீங்களே, பெரிய விஷயம் தானே அதெல்லாம். வேற லெவல்டா. எதிர்பார்க்கவே இல்லை. இஃப் somebody has told Kamal has born of Sanskrit, these crooks will not make a problem. எக்ஸாக்ட்லி. அவங்களே பிஜேபி பெருமையா சொல்லுங்க, இதை அப்படியே சமஸ்கிருதத்தோட பெருமையை புகுத்துற மாதிரி. They did not protest when Hindi was imposed. Media has kindly stopped this debate, which is of news. Survey says what Kamal has said is correct. Survey says what Kamal has said is correct? Which survey? Don't make nonsense comments. Which survey? DMK Tamil Nadu survey. Yeah, DMK survey. Yes, that's true. Which survey? To viewers here, Kannada didn't come from Tamil, but from mix of Sanskrit and Kadamba words. Kadamba words உனக்கு எங்கிருந்து வந்தது? Which is not related to Tamil. Kannada sounds like Tamil because of the history of proximity of both these years. ஏண்டா 5000 வருஷமும் 1000 வருஷம் பிசியும் 200-300 வருஷம் பிசியும் உனக்கு பக்கத்தில் ப்ராக்சிமிட்டி, 5 தலைமுறை ப்ராக்சிமிட்டியாப்பா.
But Kannada is not from the Tamil. Tamil should know the history better. Many words from Tamil meaning home taken from Tamil used in Kannada. Many examples can be given. No way he spoke out of love for Kannada and Kannadigas. Focus on relevant issues. The Mangalore is flooding. This is a non-issue. Kamal Hassan's speech is based on brotherhood and it's fact. The intolerances must stop. Kamal Hassan said Kannada came from Tamil not to belittle anyone but to express the deep culture and historical connection between Tamil and Kannada. Same root, same blood. He spoke in love, not arrogance. Simply put, he never claimed Tamil is superior to Kannada or Kannada is inferior. So why are some people treating this as an insult? If you believe this statement is factually incorrect, challenge it with proof. He is open to discussion. He even said he will apologize if proven wrong. That's how mature conversation works. But banning his film, that's not protest. It's intimidation. It's loud and insecure reaction to the opinions you disagree with. You didn't win debates by threats or blackmail. You tried this before with Rajinikanth and Satyaraj, but this time it's common. He doesn't buckle under pressure. He won't apologize for something he said with sincerity and conviction. If you truly care about Kannada pride, then respond with dignity, not with bans and boycotts. Super. If say born in Sanskrit, they have not protest. It's interesting to note that BJP assertion about Sanskrit being the mother of all languages didn't elitist any opposition at that time. However, when Kamala Harris made similar about Kannada origins from Tamil, it sparked controversy. The issue appears to be more about the person making the statement rather than the statement's validity. Given the archaeological and expert validation of the language evolution, it's crucial to separate historical facts from regional sentiments. Why can't we accept the truth about language origins without being influenced by biases? Everyone knows the truth. The only thing is it should not be declared openly. Why this national media is creating so much interest with such a trivial news? Support Kannada brothers from Telugu. Why so? Do you have proofs? Telugu, Kannadika, Malayalam, all are sub-languages of Tamil. From BJP Sanghis Division, are your money slipped with this? Shabas Ajay This Tamil came out of Sanskrit. Best joke of 2024. ஃபஸ்ட்டு ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ்லன்னு தெளிவாக பேசுறதே நாங்கள் தான்டா. அவனுக்கு புரியுதாடா? அது ஊரே நேஷ்னல் லாங்குவேஜ்னால் ஹிந்தி நம்பிட்டு இருந்தாப்ப நாம் தான் ஓப்பன்லி இல்லை ஹிந்தி ஜஸ்ட் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ், அது நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது, நாம் தான் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிடுவோம். இன்னும் பல சங்கிங்க சில தற்குறிங்க ஹிந்தி தான் நேஷ்னல் லாங்குவேஜ் நினச்சினுக்கிறானுங்க. புரியுதா இல்லையா அவங்களுக்குலாம்? சில இடங்களுக்கு முன்பு நாசா செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு செய்மதி அனுப்பியிருந்தது. அதில் 6 மொழிகள் கொண்ட பேழையை அனுப்பியிருந்தனர். அதில் தமிழும் ஒன்று. சில வேலை செய்வாய் கிரகத்தில் மக்கள் இருந்தால் அவர்கள் தமிழராக இருக்க சந்தர்ப்பம் இருக்கும் என்று நாசா நினைக்கிறது. யாரா நீங்க? ஆன்சர் சிம்பிள். புட்டர் language is Tamil. Certainly he is the relationship between old Tamil has preserved about 60-70% its context. Okay. Joker. You can't find any difference between Proto-Dravidian and ancient Tamil vocals, which means a living hood rooted and more related linguistic bond. Shows ancient Tamil is Proto-Dravidian language rather than any other language from the Dravidian family. It's not emotional one, it's a factual one. It's factual one to think is acceptance, tolerance is the matter. Before 100 years ago, people saying Sanskrit is the only language, mother of all Indian language, but later it was disproved with the authentic research-based evidence paper in international forum. It's time to explain the truth with the document evidence. Soon we should automatically accept it without any hesitation. You want to oppress the Tamil studio, other linguists are ruling Tamil Nadu under the guise of Dravidians. There is no Tamil everywhere. Do you hear Kannada didn't come from Tamil but from mix of Sanskrit and Kadamba words? Tamil is the oldest language in Tamil, so automatically all languages certainly have influence from Tamil. This is the better truth for other languages of India. There is no common ancestry, only Tamil is the ancient language to all other languages. Rita was not Kannada person, she was Tamil Ayangara. Hey! Her entire family lives in Mysore and ancestors work for Mysore Maharaja and claim to be Kannadigas. Right? This debate will be over in 20 years as whole Karnataka will be speaking Hindi. Kannada is born out of Tamil. This does not mean that somebody has to prove that Tamil is biological given birth to Kannada. Let's compare languages to animals and human beings. You look at that this way, Kannada has a lot of words which has been absorbed from Tamil. These words are born out of Tamil, not the other way. If the child has some resemblance to mother as regards face, legs, hair, hands, etc., it's natural. That since Kannada is born out of Tamil, what is wrong in this? Can a child who has some resemblance to mother say there are other features which are not resembling the mother, so you are not my mother? Please stop being this man. It is not discussing this further. Even he wants to apologize, but you won't doing so, risking hanging his boss team. Kamala is Kannada name from Tamil name.
I'm a Tamilan and admirer of Kamal Haasan as an actor, having grown up watching his film. However, he's making a great error. Kannada and Tamil language are both Dravidian family, but Kannada was not born out of Tamil. Instead, they evolved from a common ancestral, often referred to Proto-Dravidian. Kannada and Tamil are sister languages, both descending from the Proto-South Dravidian as a branch of Proto-Dravidian. அப்போ புரோட்டோ திராவிடனோட பொண்ணு தான் புரோட்டோ சவுத் திராவிடன் ஒத்துப்பியா? ஒரு தந்தையும் தாயும் இல்லாமல் எப்படி முதல்ல ஒன்று உருவாக முடியும்? புரோட்டோ திராவிடனோட பொண்ணு தான் புரோட்டோ சவுத் திராவிடனும், அதுலேருந்து உருவானது தான் தமிழ் கன்னடா. அதனால் நம்ம சிப்ளிங்ஸ் நீ சொல்ல வந்தீங்கன்னா புரோட்டோ சவுத் திராவிடனே தமிழ் தான். ஓகே, Kannada belongs to the South Dravidian subgroup along with Tamil, Malayalam, Tulu, Kodava and others, while Tamil is often considered one of the oldest languages with excessive classical literature. Does not mean that other languages like Kannada emerged from it. Kamal Haasan is not a linguist, nor does he possess any academic qualification in this regard. As a intelligent person, he should have been aware of the consequences of such statements. Or we should build bridges, not walls. He could have learned something from Prakashus of Karnataka. Scientific reference: Krishnamurthy Badiraju, Relevant Languages, Cambridge University, Press 2003. Kannada and Tamil evolved independently from common Proto-South Dravidian ancestors, showing early divergences in phonology and grammar. Solomon Richard, Indian Epigraphy, a guide to study of inscriptions in Sanskrit, Prakrit and other Indo-Aryan languages, Oxford University Press, 1998. Guy G.S. Inscriptions of Early Kadambas, 1996. Small correction, Tamil is 5,000 years old, it has proofs. And he says, I have nothing wrong to console the people who feel isolated. Stand with Kamal. ஓகே, ரொம்ப சூப்பராக முடிச்சு இந்த டிபேட்டும். இட் வாஸ் ஒர்த் வைல், ஒர்த் வாட்சிங் நான் சொல்லுவேன் டெஃபினெட்லி. ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். நான் நினச்சது ரொம்ப காம்ப்ரன்ஷன், ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இருந்திருக்கு. நிறையா நியூஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு இருக்குது. தமிழில் நிறையா நியூஸஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இன்னொரு டைம் இப்போ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஈவன் கரெக்ட் மீ ஆர் இஃப் வாண்ட் டு என்கரேஜ் மீ ஆர் இஃப் யூ வாண்ட் டு whatever it is, if you have some opinions on me, just let me know in the comment section. And if you want to support me and my good work, hit that subscribe button. That's the only way you can support any upcoming YouTubers like me. So that being said, this stream இதோட முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until take up, bye, see you all, peace out.